ஹாய் வியூவர்ஸ், நம்ம இங்கே வந்திருக்கோம்னா மாதாவரம் பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்திருக்கோம். இது ரொம்ப ஃபேமஸான கார்டன். இது சென்னையில் இருக்கிறது பெரிய பார்க். அதுதான் இங்கே வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிங் இருக்குது. அப்புறம் பசங்களுக்கு ப்ளே ஸ்டேஷன் இருக்குது. உள்ள பசங்க ப்ளே ஏரியா இருக்குது. எல்லாமே இருக்கிறதே பெரிய பார்க் இது. வாங்க உள்ளே போய் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போகலாம். வாங்க உள்ளே பார்ப்போம்னா டிக்கெட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்களுக்கு 25 ரூபா, பசங்களுக்கு 15 ரூபா, பைக் பார்க்கிங்கு 15 ரூபா, கார் பார்க்கிங்கு 50 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வெட்டிங் ஷூட்டு, ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்குது. அதுவும் தனி சார்ஜ் பண்ணுறாங்க. 2000 ரூபா ஃபோட்டோ ஷூட்டுக்கு, வெட்டிங் ஷூட்டுக்கு 15,000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வந்து பாருங்கள். இதுதாங்க தோட்டக்கலை பூங்கா. நம்ம சென்னை மாதாவரத்தில் இருக்கிற பெரிய பூங்கா இது. நான் வந்ததுக்கு மெயின் ரீசன் என்னன்னாக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரிசல் சவாரி இருக்குன்னாங்க. அதுதான் நான் மெயினாக வந்திருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பரிசல் சவாரி பார்த்ததே கிடையாது, போனதும் கிடையாது. அதை பார்க்க தான் வந்திருக்கோம். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் போட அடுத்தது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க அப்படியே ஒன்று பார்த்துட்டே போகலாம். உள்ள இந்த பார்க் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 200 ஏக்கர் பரப்பளவுங்க இது. இந்த பார்க் இது அவ்வளோ பெரிய பார்க் இது. நீங்கள் முழுசாக சுற்றி பார்க்கணுன்னாக்கா 1 ஹவர் மேலே ஆகுங்க இது பார்க்கை. இது டைமிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும், 6 மணிக்கு இருக்குது. இங்கே இருக்குது நிறைய பேர். ஈவினிங் டயத்தில் நிறைய பேர் வராங்க. பார்க்கிங் பண்ணுறதுக்கு, சாக்கிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க இங்கே. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு 3 மணி போல் வந்தேங்க. இங்கே சரியான வெயில் எப்போ கூட. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் தெரியல. ஏன்னா நிறைய மரம்லாம் இருக்குது. உள்ளே தென்னை மரம், பண்ணை மரம்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் வந்து ஹட்டு மாதிரி வச்சு பசங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா இருக்குது. எல்லாம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. நானும் அங்கே வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி தான் போனேன். இங்கே பார்த்தா நிறைய ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸாக இருந்துங்க. வெயில் இல்லைனாக்கா நல்லா உட்காந்து போகலாம். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்டு, செல்ஃபியில் எடுத்துருந்தாங்க. செம்ம என்ஜாய் பண்ணாங்க பசங்க. நான் இந்த மாதிரி கார்டனு, தோட்டக்கலை பூங்கா வந்து ஊட்டியில் தாங்க பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறேன் இப்போது. அதே மாதிரி தாங்க இதுவும் இருக்குது. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சென்னை சரௌண்டிங்லாம் எங்கே இருந்தாலும் ஒரு ½ அன் ஹவரில் இங்கே வந்துடலாம். ஆனால் ஃபோட்டோலாம் எடுத்தோம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்போ உள்ளே போனோம். நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா க்ரீனிஷாக இருந்தது. நல்லா குட் மெயின்டைனுங்க இங்கே உள்ள. தண்ணி பாய்ச்சறது இந்த மாதிரி நல்லா சுத்தமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கங்கே டஸ்ட்பின்லாம் போட்டு வச்சுருந்தாங்க குப்பை போகிறதுக்கு. நல்லா க்ளீனாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே ஒன்று பார்த்துட்டு உள்ளே போனோம். மறக்காமல் நீங்கள் வரும்போது தண்ணி மட்டும் தந்துடுங்க. தண்ணி சுத்தமாக உள்ளே இல்லை. வெளியே வரும்போது வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸாக வாங்கிட்டு வந்துடுங்க பசங்களுக்கு. ஏன் உள்ள பசங்க செம்ம டயர்ட் ஆடுவாங்க. உள்ள ப்ளே ஏரியா இருக்குது. அதுவும் போய் பார்க்கலாம். பார்க்குறது பசுன்னு இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது பார்க் இது. ஏதோ கிராமத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது ஃபீலு. இங்கே பார்த்தாலும் பசுன்னு தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், தண்ணிலாம் பாய்ச்சிட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க பார்க்கை. இதே வெயில் காலம் இல்லாமல் வந்தீங்கன்னாக்கா, மாலை நேரத்தில் வந்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இடம். இதுதாங்க இந்த பரிசல் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஏரி மாதிரி இருக்குது. அதுதான் இங்கே பரிசல் போட்டுறாங்க. இங்கே வாவ் செம்மங்க. பார்க்குறதுக்கு வேறு லெவல் இருக்குங்க. இதுதாங்க இந்த பரிசல் ஏரியா. இது ஆனால் பரிசல் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. அதுக்கே செம்ம கூட்டம் நிற்குது. பரிசலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா, 40 ரூபா வாங்குறாங்க. பெரியவங்களுக்கு, பசங்களுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு சேஃப்னு தெரில எனக்கு. ஏன்னா சேஃப் ஜாக்கெட் எதுவுமே கிடையாது. அப்படியே தான் கூப்பிட்டு போகிறாங்க. எங்கள் பசங்க போக மாட்டேன் செம்ம பயந்தாங்க. அதான் நான் போகல அதில் பரிசலில். நிறைய பேர் போனாங்க. நான் செம்ம என்ஜாய் பண்ணாங்க. எந்த அளவுக்கு சேஃப்னு தெரியல. பாருங்கள், நம்ம நிறைய பேர் உட்காரும் போது பயந்து உட்காராங்க. உள்ளே போட்டிங்கும் இருக்குது. ஆனால் போட்டிங் வந்து இப்போதைக்கு எதுவுமே ரெடி பண்ணல. அது போட்டிங்கு
இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணாக்கா இது வேறு லெவலில் இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் பார்க்கறதுக்கு வியூ நல்லா இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக பாருங்கள். ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி இருந்ததுலாம் படத்தில் தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த பரிசல் ஓட்டுறதுலாம் இப்போ தான் நேரில் பார்க்குற பரிசல் ஓட்டுறத பரிசல் சவாரி. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகணும். இன்னும் இங்கே வந்து 6 மணிக்கு க்ளோஸிங்க. ஸோ அப்படியே ஒன்று பார்த்துட்டே போகணும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரம், பண்ணை மரம், அது மட்டும் இல்லாமல் லோட்டஸு, தாமரை பூலாம் பூத்து அப்படியே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வெட்டிங் ஷூட்டு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சரியான பிளேஸுங்க இது. நீங்கள் ஈவினிங் டயத்தில் வந்தீங்கன்னாக்கா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்ல இடம் இது. அங்கே உள்ள ப்ளே ஏரியாவுக்கு போகலாம். ஆனால் அங்கங்கே ஃபோட்டோலாம் எடுத்தோம், செல்ஃபிலாம் எடுத்தோம். பசங்க நடக்க முடியல, செம்ம டயர்டாட்டாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸு, ஃபேமிலி நிறைய பேர் வந்திருந்தாங்க உள்ளே. காலையில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. காலையில் வரப்போ சரியான வெயிலில் வரது முடியாது. நீங்கள் ஈவினிங் 3 மணி மேலே வாங்க. மழை காலம் அந்த மாதிரி இருந்தாக்கா காலையில் வரலாம், கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்கும். இப்போ இங்கே அழகாக பாருங்கள் பார்க்கறதுக்கு. அந்த குருவிலாம் பறக்கிறது, சவுண்டு, அந்த வேறு லெவலில் இருந்து பார்க்கறதுக்கு. இதுதாங்க அந்த ப்ளே ஏரியா, பசங்களை ப்ளே ஏரியா. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பசங்க செம்ம என்ஜாய் பண்ணாங்க. ஏகப்பட்ட ரைட்லாம் இருந்தது உள்ள. ஸ்லைடிங்கு, ஸ்கேட்டிங்கு, ஊஞ்சல். இங்கே ஒரு ½ அன் ஹவர் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்களும் பசங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடி இருந்தோம். இங்கே டைம் போனதே தெரியல. இங்கேயும் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் ஏகப்பட்ட பசங்க கூட்டம் அதிகமாக இருந்தது உள்ள. ஏன்னா இங்கே சம்மர் ஹாலிடேஸ்னால ஏகப்பட்ட ஃபேமிலிஸு, இப்போ யங்ஸ்டர்ஸு நிறைய பேர் உள்ள நிறைய பேர் இருந்தாங்க. ஈவினிங் டயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ப்ளேஸ் சொல்லலாம். நீங்களும் வந்து பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் மெயினாக வந்தது பரிசலுக்காக தான் வந்தேன். அந்த பரிசல் தான் என்னால் போக முடியல. பசங்க ரொம்ப பயந்தாங்க பார்த்து. ஓகே வியூவர்ஸ், பாய் வியூவர்ஸ். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே வியூவர்ஸ், பாய். அது மற்ற வீடியோ சந்திக்கலாம். பாய் வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இது பாருங்கள், மணி 6 ஆச்சு. இப்போது 6 ஆச்சுனால வாட்ச்மேன்லாம் வந்து வெளியில் போடுறாங்க. வெயில் ஊற்றினே வந்தாங்க. யாராவது உள்ளே இருக்காங்க வெளியில் போங்க சொல்லி. ஏன்னா இங்கே 6:30 மணிக்கு மூடுவாங்க இங்கே உள்ள பார்க்கு க்ளோஸு. சரி, நம்ம வெளியில் வந்துட்டோம். சரி, உட்காந்து வெளியில் போயிடலான்னு கொஞ்சம் உட்காந்து கிளம்பிட்டோம்.